श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வணக்கம் அன்பர்களே, இந்த வீடியோவில் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 39 கேட்க போகிறோம். நீங்கள் இன்னும் இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க. திகம்பரா ஸ்ரீ பாத வல்லப திகம்பரா. அத்தியாயம் 39. சித்தமுனி மேலும் ஸ்ரீ குரு லீலைகளை சொல்லலானார். கானகாபுரத்தில் ஷௌனக கோத்திரம் ஆபஸ்தம யஜுர்வேத பிரிவை சேர்ந்த சோமநாதன் என்ற பிராமணர் தர்மம் தவறாமல் நித்தமும் தானங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பதிவிரதையான கங்கா என்ற மனைவி இருந்தாள். அந்த அம்மையாருக்கு வயது 60. அந்த அம்மையார் நித்தமும் தன் கணவருக்கு சேவை செய்து ஸ்ரீ குருவுக்கு ஆரத்தி எடுத்து வந்து கொண்டிருந்தாள். இப்படி இருக்க ஒரு நாள் ஸ்ரீ குரு அவளிடம், அம்மா, நீ வருடக்கணக்கில் எனக்கு பூஜை செய்கிறாய், ஆனால் உன் கோரிக்கை என்னவென்று சொல்லவில்லையே. அது எதுவாக இருந்தாலும் கேள், அந்த மகேஷனின் தயவில் நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார். குருவின் பேச்சை கேட்டதும் அவள் ஆனந்தமடைந்து கையை ஏந்தி, சுவாமி, நான் முற்பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, அதனால் எனக்கு இந்த பிறவியில் பிள்ளை பேறு இல்லை. எல்லோரும் என்னை மலடி என்று சொல்கிறார்கள். பிள்ளைகள் இல்லாதவர்களின் வீடு காடு போன்றது. ஓர் மகன் இருந்தால் எங்களுக்கும் எங்கள் முன்னோருக்கும் பித்ரு தர்ப்பணங்கள் செய்ய முடியும். அது இல்லாததால் எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் நற்கதி கிடைக்காது. எனக்கு 60 வயதாகிவிட்டது. ஆகையால் இனிமேல் பிள்ளைகள் பிறக்க மாட்டார்கள். ஆகையால் அடுத்த பிறவியிலாவது பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உங்களை சேவிக்கிறேன் என்றாள். அதை கேட்ட ஸ்ரீ குரு, அம்மா, உங்களுக்கு அடுத்த பிறவியில் குழந்தைகள் இருந்தால் அது நான் கொடுத்த வரத்தால் என்று எப்படி நினைக்க முடியும்? ஆகையால் இப்பொழுதே உங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறப்பார்கள் என்று ஆசி வழங்கினார். இதை கேட்ட கங்கா, தெய்வமே, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கிறேன், தவறாக எண்ண வேண்டாம். எனக்கு 60 வயதாகி விட்டது. மாதவிடாயும் நின்றுவிட்டது. பிள்ளை பேறு எப்படி கிடைக்கும்? மேலும் இத்தனை நாளும் குழந்தைகளுக்காக விரதங்கள் செய்தேன், தீர்த்த யாத்திரைகள் செய்தேன். அரச மரங்களை சுற்றியும் எனக்கு ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்றாள். அவளின் வேதனையையும் அதிருப்தியும் கண்டு சுவாமி சிரித்து, அம்மா, அரச மரத்தை நிந்தனை செய்யாதே. அதை அஸ்வத்த நாராயணன் என்று அழைப்பார்கள். அந்த மரத்திற்கு செய்யும் சேவை மிக புண்ணியமானது. நீ இனிமேல் சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்திற்கு பிரதிஷ்டனங்கள் செய். இந்த அரச மரம் பற்றி புராணங்களில் வெகுவாக போற்றப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் அந்த மரத்தடியில் இருப்பேன் என்றார். அதை கேட்ட அவள், சுவாமி, அரச மரத்தின் மகிமையை சொன்னால் மேலும் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு இன்னும் பக்தியுடன் சுற்றி வருவேன் என்று வேண்டினாள். சுவாமி, அம்மா, பிரம்மாண்ட புராணத்தில் அரச மரத்தின் மகிமையை நாரதர் சொல்லியிருக்கிறார். அதை கூறுகிறேன். அரச மரத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மா வசிக்கிறார், நடுப்பாகத்தில் விஷ்ணு இருக்கிறார், மேல் பகுதியில் ஈசன் இருக்கிறார். ஆகையால் அரச மரத்தை சுற்றினாலும் பூஜை செய்தாலும் மும்மூர்த்திகளை பூஜித்தது போல் ஆகும். அதனின் தெற்கு கிளைகளில் சுலபானியும், மேற்கு கிளையில் விஷ்ணுவும், வடக்கு கிளையில் பிரம்மாவும், கிழக்கு கிளையில் இந்திராதி தேவர்களும், வேர்களில் பிராமணர்கள், ரிஷிகள், பசுக்கள், வேதங்கள், யஜ்ஞங்கள் இருக்கும். மரத்தின் அடியில் அகாரம், தண்டில் உகாரமும், பழங்களில் மகாரம் இருக்கும். அந்த மரம் முழுவதும் ஓம் என்ற பிரணவம் இருக்கும். அந்த மரம் அப்படியே கல்ப விருட்சம். அதனுடைய மகிமையை விவரிக்க யாராலும் முடியாது. அரச மரத்தை எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை நாரதர் சொல்லலானார்.
கோணஸ்த பிங்களோ பப்ருஹ கிருஷ்ணோ ரௌத்ரராந்தகோ நமக ஷௌரி சனைஸ்வரோ மந்தக பிப்பலா தேவ சமஸ்துக என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வலம் வந்தால் சனிதோஷம் நீங்கிவிடும். வியாழக்கிழமை அமாவாசை கலந்து வரும் நாளில் அரச மரத்தடியில் குளித்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும். அந்த மரத்தடியில் ஜெபம் செய்தால் ஆனந்தம் மற்றும் கோடி நன்மைகள் கிடைக்கும். அங்கே வேத பிராமணருக்கு அன்னதானம் செய்தால் கோடி பிராமணருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். அரச மரத்தை நடுபவர்களின் முன்னோர்களுக்கு நிரந்தர சொர்க்கம் கிடைக்கும். அதை வெட்டினால் அவரின் முன்னோர்களும் அவரும் நரகத்திற்கு செல்வார்கள். வலம் வருவதை பூர்த்தி செய்து சக்திக்கு ஏற்ப பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்து பசு தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் கண்டிப்பாக தாங்கள் நினைத்தது நிறைவேறும். ஆகையால் அம்மா, நீ சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்தை சேவித்தால் உனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று குருமூர்த்தி சொன்னார். அதை கேட்ட கங்கா, சுவாமி, எனக்கு 60 வயதாகிவிட்டது. மாதவிடாய் நின்றுவிட்டது. எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறப்பார்கள்? ஆனாலும் நீங்கள் இங்கே இருக்கையில் நான் ஏன் அரச மரத்தை சுற்ற வேண்டும்? இருப்பினும் குருவின் சொல் அமோகமானதும் காமதேனுவை போன்றதும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த நம்பிக்கையோடு நான் நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லி அன்று முதல் 3 நாட்கள் சங்கமத்தில் நீராடி அரச மரத்திற்கு 7 தவளைகள் தண்ணீரினால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ குருவை சேர்த்து அரச மரத்தை சேவித்து 3 இரவுகள் அங்கே உறங்கினார்கள். 3ஆம் நாள் இரவு கனவில் ஓர் பிராமணர் தோன்றி, அம்மா, உன் கோரிக்கை நிறைவேறியது. நாளை காலை ஸ்ரீ குருவை பூஜித்து அவர் கொடுக்கும் பழங்களை சாப்பிடு என்றார். 4ஆம் நாள் காலையில் சங்கமத்தில் நீராடி அரச மரத்தை சேவித்து அந்த தம்பதிகள் மடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது குரு, அம்மா, நான் சொன்னது போல் செய்தாய். இந்த பழங்களை சாப்பிடு. உனக்கு ஒரு மகனும் மகளும் பிறப்பார்கள் என்று சொல்ல அவர்கள் சந்தோஷமடைந்து வீட்டிற்கு சென்று அவள் அந்த பழங்களை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்தாள். அன்று மாலையே அவளுக்கு மாதவிடாய் வந்தது. 3 நாட்கள் வீட்டில் தூரமாக இருந்து 4ஆம் நாள் குளித்து 5ஆம் நாள் ஸ்ரீ குருவின் சன்னிதானத்திற்கு கணவருடன் சென்று அவரை வணங்கி பூஜை செய்தார்கள். அப்பொழுது குருமூர்த்தி, பிள்ளை பேறு பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார். ஸ்ரீ குருவின் மகிமையினால் அவள் கர்ப்பம் தரித்தாள். அவளுக்கு சோமநாதன் சீமந்தம் செய்தார். மீண்டும் ஸ்ரீ குருவை தரிசிக்க சென்றபோது, அம்மா, பழுத்த சுமங்கலிகளுக்கு வாயனங்கள் தானமாக கொடு. அவர்களின் ஆசியினால் சுகப்பிரசவமாகும் என்று சொன்னார். அவளும் அப்படியே செய்தாள். நிறை மாதம் ஆன பொழுது ஓர் நன்னாளில் அவளுக்கு பெண் சிசு பிறந்தாள். அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள், இவள் பெரும் அதிர்ஷ்டம் கொண்டவள் என்று சொன்னார்கள். 11ஆம் நாள் அவள் தீட்டை கழித்து இடுப்பில் குழந்தையுடன் ஸ்ரீ குருவிடம் சென்று குருவின் காலடியில் அந்த குழந்தையை படுக்க வைத்து, சுவாமி, காய்க்காத ஒரு மரத்தில் கனிகளை காய வைத்தாய். அது நல்ல கனிகளை கொடுத்ததால் எல்லோருக்கும் உபகாரமாக இருக்கும் என்று வணங்கினாள். அப்பொழுது அந்த குழந்தையை கையில் ஏந்தி சரஸ்வதி என்ற பெயர் வைத்து, அம்மா, இந்த குழந்தை நீண்ட ஆயுளுடன் சௌபாக்கியம் நற்குணங்களுடன் புகழ் பெறுவாள். இவள் புகழை கேட்டு வேதம் சாஸ்திரம் படித்த ஓர் சத் பிராமணர் கணவனாக வருவான். ஆனால் இக்குழந்தை பெண்தான். உங்களுக்கு 100 வயது வாழும் அறிவில்லாத மகன் வேண்டுமா, அல்லது 30 வயது வாழும் அறிவுள்ளவன் வித்வானான மகன் வேண்டுமா என்று கேட்டார். அவள், அறிவுள்ள வித்வானான 30 வயது வாழக்கூடிய மகன்தான் வேண்டும்.
ஆனால் அவனுக்கு 5 பிள்ளைகள் பிறக்குமாறு ஆசி வழங்குங்கள் என்று சொல்லி சுவாமியின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். சுவாமியும் அப்படியே ஆகும் என்று ஆசி கூறினார். 1 வருடத்திற்குள் ஓர் ஆண் பிள்ளை பிறந்தான். அவனுக்கு நரசிம்மா என்ற பெயரை வைத்து ஸ்ரீ குருவை இன்னும் சிரத்தையுடன் சேவித்து கொண்டிருந்தார்கள். சரஸ்வதிக்கு பெரும் யக்னீஸ்வரருடன் விவாகம் நடந்தது. அவனுடன் யக்னங்களை செய்து கொள்ள காசி மற்றும் வெகு தொலைவில் இருந்தும் வந்து அவனை கூட்டி சென்று கொண்டிருந்தார்கள். நரசிம்மனும் பெரும் பண்டிதனாய் 5 பிள்ளைகளை பெற்றான். நாமதாரகா, பார்த்தாயா, ஸ்ரீ குருவின் மகிமையினால் 60 வயதான மலடி பெண் பிள்ளைகளை பெற்றாள். ஆதலால் திடமான முழு நம்பிக்கையுடன் சேவிப்பதே நமது கடமை என்று கூறினார். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. அன்பர்களே, இத்துடன் அத்தியாயம் 39 முற்றுற்றது. அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க.